வணக்கம் நண்பர்களே. 15வது ஃபைனான்ஸ் கமிஷன், த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் கிட்டத்தட்ட 448 கோடி, 449 வச்சுக்கலாம். ஏன்னா 448.29 480 கோடி ரூபாயை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ஃபைனான்சியல் இயருடைய இந்த ஃபைனான்சியல் இயரில் இப்போது கர்நாடகாவுக்கு. எதுக்கு? கிராமப்புற ஊரக வளர்ச்சிகள். இப்போ இந்த ஊரக வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சிகளுக்காக ஃபண்டு வேணும் அப்படின்னா அங்கே பஞ்சாயத்து ராஜ், அங்கே ஒரு உள்கட்டமைப்பு வசதியினுடைய கொண்ட பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டு, மெம்பர்ஸ், வார்டு மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கணும். இது ஒரு அருமையான அமைப்பு. இந்த அமைப்புகளை கொண்டு அரசியல் செய்கிறார்களே ஒழிய மக்களுக்கு நன்மை செய்யவில்லை. அது ஒரு இருக்கட்டும். ஆனால் கர்நாடகாவுக்கு 450 கோடி அரசாங்கம் கொடுக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட், த 15th ஃபைனான்ஸ் கமிஷன். ஆனால் தமிழ்நாட்டில் இது வருவதற்கு சாத்தியங்கள் மிக குறைவு. காரணம், இந்த பதவிகள் இப்போ டிசம்பரில் முடியுது. இப்போ எலெக்ஷன் நடத்தணுமா வேணாமான்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் நடத்தலைன்னா நமக்கு பணம் வராது.